வாந்தி எடுக்கிறேண்ணா. ஆமாம், அதான் தலைவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் லேக்கானான்னு தெரியல. அது ஒரு ரிவர் மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம மன்னனூரில் லேக் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். லேக்கா தெரில, ஏதோ இருக்குது. நாங்கள் அங்கே போய்ட்டு விசாரிக்கிறோம். போட்டா வயசு ஒரு வழியாக இங்கே மேகி அப்புறம் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. காலைலேருந்து எதுவும் சாப்பிடலையா? இப்போ மணி 12 ஆகுது. கோவிலில் படைத்தோம், வாழைப்பழம் மட்டும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அப்படியே சரி போகிற வழியில் சாப்பிட்றலான்னு நினச்சோம். நடுவில் எங்கேயுமே இல்லை. ஸோ இன்னும் மன்னனூரே போகல. இன்னும் 2 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆர்ச்சிலேருந்து உள்ளே உள்ளே போனால் ஏதோ முயல் பண்ணன்னு சொன்னாங்க. ஸோ இதை போய் பார்த்துட்டு, ஹரிக்கு உடம்பு சரியில்லை, பாடி சீஸ் ஆகிடுச்சு, வாமிட் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ தான் லெமன் சோடா குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். ஒத்துக்கலை போல். எனக்கு இந்த வாமிட்லாம் வராதுங்க ட்ராவல் பண்ணும்போது, பஸ்லேயும் சரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அது பழகியாச்சு. ட்ராவல் பண்ணி 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 பஸ்ஸில் போய் பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அப்படியே வரும். ஏன்னா லாங்கில் தானே இருக்குது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீடு ஃபுல்லாக. அதனால் இந்த பக்கம் வந்தால் இங்கே கொடைக்கானல் சைடு, அந்த பக்கம் தேனி போயிருக்கேன். சென்னை சைடில் தான் நம்மளுக்கு யாருமே இல்லை. மற்றபடி எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஆள் இருக்காங்க. திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சேலம், அப்புறம் அப்படியே இருக்காங்க. பெருசாக எனக்கு யாருக்குன்னு தெரியாது. எனக்கு இப்போ நான் சொன்ன டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனக்குன்னா என்ன தெரிஞ்சவங்க இருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் அம்மாவை மட்டும்தான் தெரியும். மன்னனூர் 2 கிலோமீட்டர்ஸ், கவுஞ்சி 5. ஆர்ச்சிலேருந்து உள்ளே போக சொன்னாங்க. ரோப்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோப் போக முடிஞ்சால் ரோப் போகலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் சாப்பிட்டே இருக்கலாம் போல. அரியே, இதான் செம்பரி ஆட்டு பண்ணைன்னு சொன்னாங்க. ஆட்டு பண்ணை, முயல் பண்ணை, இதான் எஸ்ஆர்ஆர்சி மன்னனூர். எங்கே இதான் பண்ணை? கேளு அண்ணா, என்னென்ன இருக்குது உள்ள என்னென்ன லேக் எங்கண்ணா இருக்குது? சரி, போயிட்டு வருமா? எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு? கொடுத்துரு 2 பேர்ண்ணா. லேக்கு அந்த ரூட்டாண்ணா லேக்குக்கு? சரி, ஓகேண்ணா. வேணாமா? இது உள்ள ஏதோ முயல் பண்ணு எல்லாமே இருக்கு. வாட் டு சி ஹியர் இந்த போட்டிருக்காங்க. மேரினோ அண்டு அவைக்லின் ஷீப், ரேபிட்ஸு, லேக் வியூ, கிராஸ்லேண்டு, சினிமா ஷூட்டிங் பிளேஸ், மாடர்ன் ஷீப் ஷெட்டு, வேலி வியூ. வேலி வியூனா ஒன்றும் இல்லை, பள்ளத்தாக்க தான் பார்க்கணும். இங்கேருந்து எங்கெங்கே போகணுன்னு தெரியலையா? நேராக போகணும் மாட்டிருக்கு. ஃபுல்லாக கேரளா வண்டி தான். ஏன்னா உங்கள் ஏரியாவிலே கூலிங்காக தானடா இருக்கும். வரட்டும் வண்டி. ஐயா, இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் போல. செம்பரி ஆட்டு பண்ணை இருக்குது. இதில் ஒரு இடத்துக்கு சார்ஜ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போகலாமா?
இதுக்கு மேலே வண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சைடில் பார்க்கிங்லாம் போடல. சரி வண்டி வழி போதே என்னன்னு பார்த்தேன். சரி அந்த இடத்துல போய்ட்டு வண்டியை பார்க்கிங் போட்டுக்கிறோம். இங்கே போடுமா? இதான் மன்னவனூர். இங்கே நிறையா ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக கூட்டம் வந்தால் நல்லாயிருக்கும். கூட்டம் இல்லாததுனால வெறிச்சோடி போயிருக்கு. ஸோ குதிரையில் சவாரி கூப்பிட்டு போயிட்டு வராங்க. அதுக்கு எதாவது சார்ஜின்னு நினைக்கிறேன். இங்கே விட்டு போமா வண்டியா? எங்கே விடுவான்? இங்கே விட்டோன்னா அங்கேருந்து பார்த்தா எங்கேருந்து வேணாலும் தெரியும். அப்படியே வண்டி மேலே ஒரு கண் வச்ச மாதிரி இருக்கும். ஸ்கார்ப் இங்கே போட்டிருக்கோம். அப்படியே இங்கேருந்து அப்படியே பாருங்கள். அந்த தெரியுது லேக்குக்கு அப்படி வரணும் போகல. இப்படி போகலாமா நான் தெரியல. அங்கே போய் கேட்டுப்போம். ரோப்லாம் வேறு இருக்குன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். பட்ஜெட் ஒன்றும் நான் செக் பண்ண வேலை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு தோராயமாக அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். அந்த போகிறாங்க ரோப்பு. ஹரி ரோப்பில் போகிறாங்க. ஹரி அங்கே போகிறாங்க ஒரு. ஆனால் கொஞ்சம் தூரம் தான் போகல, 100 மீட்டர் என்னமோ தான். சரி வா போ. வண்டி சைடில் போட்டு செக் பண்ணியாச்சு. முன்னாடி போ. ஏகப்பட்ட கப்புள் வேற வராங்க. சும்மா இருக்க மாட்டோம். என்னது முடியா? வீட்டு முடி பார்த்துறாங்க. நமக்கு முடியே இல்லை. இங்கேருந்து வண்டி தெரியுதா? தெரியுது. அவங்க தான் ஸ்டாப்பாங்க லோட் பண்ணி. நான் எல்லோரும் போட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிடுவோம். போகிறது இந்த பக்கம் போகிறதா? அந்த பக்கம் பூட்டிக்குதுங்க. இல்லை அந்த பக்கம் போயிட்டு அப்படி. ஏய் அந்த பக்கம் வழி கிடையாது. இப்படிவா உள்ள? எதுவும் இல்லை. இப்படி ஃபஸ்ட்டு வந்து ராபிட் ஷெட்டு.
இது வந்து ஷிப் ஷெட்டு. முட்டை தான் வரும். போடக்கூடாது சொல்லுவாங்க. முட்டை கிட்ட போடக்கூடாது. லேக்குக்கு இங்கேருந்தே போகலாமா? கப்புள்ஸ் எல்லாரையும் ஸோ கைஸ், மன்னனூர் இங்கே ஆட்டு பண்ணை, முயல் பண்ணையெல்லாம் பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவனு ஹரிக்கு தாங்க உடம்பு சரியில்லை, அதனாலே சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. இல்லைனா இல்லையும் அந்த பக்கம்லாம் போயிருக்கலாம். அது வாமிட் எடுத்துகிட்ருக்கான். கைஸ், இப்போது மன்னனூரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த ஆட்டு பண்ணை, முயல் பண்ணை, ஸோ அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பின்னாடி வந்து லேக் இருக்குது. ஆக்சுவலாக அங்கேருந்து பார்த்தாலே லேக் தெரியுது பக்கத்தில் தான், ஆனால் அந்த பக்கம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க அங்கே. ஸோ மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் போயிட்டுருக்கோங்க லேக்குக்கு. ஸோ இங்கே ரோப்லாம் இருக்குங்க, ஜிப்லைனு. ரோப்புன்ற பாரு, ஜிப்லைன் எவ்வளோன்னு தெரியல. ஸோ இதாங்க மன்னனூர் லேக்கு. உள்ள வண்டி அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 20 rupees சார்ஜ் பண்ணாங்க 2 பேருக்கு. சரி, ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு 40 ரூபா. டிக்கெட் கவுண்டர். கேமராவுக்கு 75. ஐயோ,